Hello viewers. இந்த வீடியோவில் நாம ஒரு வேரியபிளை ப்ரோக்ராம்ல எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வேரியபிள் பத்தின தியரிட்டிக்கலான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த தியரிட்டிக்கலான எல்லா விஷயத்தையுமே ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை இந்த ஐ பட்டன்ல கொடுக்குறேன். ஸோ வேரியபிள் பத்தி தியரிட்டிக்கலாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. ஓகே கைஸ், ஒரு வேரியபிளை ஒரு ப்ரோக்ராம்ல எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஆன்லைன் கம்பைலரை ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் சில ஃபங்க்ஷன் எழுதி நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஒரு வேரியபிளை நம்ம எதுக்கு டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சனோட ஏஜ் வந்து 30 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 30 அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஏஜ். இந்த ஏஜை நான் ஒரு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நான் ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படின்னு ஒரு பர்சனோட ஏஜை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், 30 அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஏஜ். நீங்கள் எப்படி ஒரு வேரியபிளை வைக்கலாம். இந்த வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் படி நம்ம எப்படி வேணாலும் அதுக்கு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஏ அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த ஏ அப்படிங்கிறது கரெக்டு தான். பட் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராமர்ஸ்லாம் எப்படி நேம் வைப்பாங்க அப்படின்னா மீனிங்ஃபுல்லான நேம்ஸை தான் வேரியபிளுக்கு வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏக்குள்ள 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த 30 அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஏஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வேற ஒருத்தர் உங்கள் ப்ரோக்ராமை பார்க்குறாரு அப்படின்னா ஏக்குள்ள 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் 30 அப்படிங்கிறது என்னன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அவருக்கு 30 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் ஒரு வேரியபிளோட நேம்ஸை வந்து மீனிங்ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் எப்படி மீனிங்ஃபுல்லாக வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளோட நேம் ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் இப்போ ஏஜ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வேற ஒருத்தர் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறாரு அப்படின்னா ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள்குள்ளே 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ இங்கே 30 அப்படிங்கிறது ஒருத்தரோட ஏஜ் அப்படின்னு அவரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ப்ரொஃபஷ்னலாக கோட் பண்ணுறவங்க ஒரு வேரியபிளோட நேமை வந்து மீனிங்ஃபுல்லாக வைப்பாங்க. ஸோ நம்மளும் மீனிங்ஃபுல்லான ஒரு வேரியபிள்ஸை வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிளை வச்சாச்சு. அதோட வேல்யூ 30 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்பை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ 30 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, இதை வந்து டேட்டா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 30 வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா. ஸோ அதனால் இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம இன்டீஜர் டேட்டாவை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்ட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இன்ட் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே 30 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இங்கே 30 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ அதனால் நான் இங்கே இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுவே இங்கே 30.3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்டீஜர்னு கொடுக்கக்கூடாது. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு ஒன்றுமே வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு, ஆனால் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லவே இல்லை. ஸோ இதனால தான் நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு, பட் அவுட்புட்டில் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா cout அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ லெஸ் தென் அப்படிங்கிறது இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ ஏஜ் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். நமக்கு கரெக்டாக 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கே 30.3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இப்போ ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே 30.3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப். ஆனால் இந்த இடத்துல நான் இன்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் இப்போ எரர் வருமா?
எரர் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு. எரர் வராது. ஸோ உங்களுக்கு இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஏஜ்குள்ளே நான் 30.3 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஏன் 30 அப்படிங்கிற வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் இன்டீஜர் டேட்டா டைப்பை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்டீஜர் அப்படின்னா ஒரு முழு நம்பர். இங்கே முழு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 30 தான். இந்த 0.3 அப்படிங்கிறது ஒரு முழு நம்பர் கிடையாது. ஸோ ஃப்ளோட் டேட்டா டைப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வேல்யூவை இன்னும் அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இப்போ 30.3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 30.3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேரியபிளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வேல்யூஸை நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த வேல்யூ, அது எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வேரியபிளுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொன்னால் மட்டும்தான் அந்த வேரியபிள் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இங்கே cout less than ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஏஜோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 30.3. ஸோ அதனால தான் பிரிண்ட் ஆனிச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே ஏஜ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற விஷயம் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ஏஜோட வேல்யூ பிரிண்ட் ஆகலை, அந்த ஏஜ் அப்படிங்கிறதே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா, அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகாது. நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த டபுள் கோட்ஸை எடுத்துகிட்டு நான் இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.